பொதுக்காலம் 27ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை. திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 13 முதல் 24 முடிய. சகோதரர் சகோதரிகளே, பவுல் ஆகிய நான் யூத நெறியை பின்பற்றி வந்த காலத்தில் எவ்வாறு நடந்து கொண்டேன் என்பது பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கடவுளின் திருச்சபையை மிக கொடுமையாக துன்புறுத்தி ஒழிக்க முயன்றேன். மூதாதையர் மரபுகளில் ஆர்வம் மிக்கவனாய் என் இனத்தவருள் என் வயதினர் பலரை விட யூத நெறியில் சிறந்து விளங்கினேன். ஆனால் தாயின் வயிற்றில் இருந்த போதே என்னை தமக்கென ஒதுக்கி வைத்து தமது அருளால் என்னை அழைத்த கடவுள் தம் மகனை பற்றிய நற்செய்தியை பிற இனத்தவருக்கு நான் அறிவிக்குமாறு அவரை எனக்கு வெளிப்படுத்த திருவுளம் கொண்டார். அப்போது நான் எந்த மனிதரிடமும் போய் கலந்து பேசவில்லை. எனக்கு முன் திருத்தூதர்களாய் இருந்தவர்களை காண எருசலேமுக்கு போகவும் இல்லை. ஆனால் உடனே அரேபியாவுக்கு சென்றேன். அங்கிருந்து தமஸ்கு நகருக்கு திரும்பினேன். 3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் கேபாவை பார்த்து பேச எருசலேமுக்கு போனேன். அங்கே 15 நாள் அவரோடு தங்கியிருந்தேன். ஆண்டவரின் சகோதரரான யாக்கோபை தவிர திருத்தூதருள் வேறு எவரையும் நான் போய் பார்க்கவில்லை. நான் உங்களுக்கு எழுதுவதில் பொய் ஒன்றுமில்லை. இதற்கு கடவுளே சாட்சி. பிறகு நான் சிரியா, சிலிசியா பகுதிகளுக்கு சென்றேன். ஆயினும் யூதேயா நாட்டில் இருந்த கிறிஸ்துவ சபைகளுக்கு அதுவரை அறிமுகம் ஆகாமலேயே இருந்தேன். ஒரு காலத்தில் தங்களை துன்புறுத்தியவன் தான் முன்பு ஒழிக்க முயன்ற விசுவாசத்தை இப்பொழுது நற்செய்தியாக அறிவிக்கிறான் என்று மட்டும் அவர்கள் கேள்விப்பட்டிருந்தார்கள். அதற்காக என் பொருட்டு கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரம் 10, வசனங்கள் 38 தொடக்கம் 42 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் ஓர் ஊருக்கு சென்றார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியாள் எனும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியாள் ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தாள் பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாளே, உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார். ஆண்டவர் அவளை பார்த்து, மார்த்தாள், மார்த்தாள், நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவும் நல்ல பங்கை தேர்ந்தெடுத்துக் கொண்டாள். அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, உளவியல் மனிதர்களை எக்ஸ்ட்ராவர்ட், இன்ட்ராவர்ட் என்று 2ஆக பிரிக்கிறது. இதை தமிழில் புறம் நோக்கிய மனிதர்கள், அகம் நோக்கிய மனிதர்கள் என்று மொழிபெயர்க்கலாம். புறம் நோக்கிய மனிதர்களில் புறச் செயல்பாடுகளில் ஆர்வம் காட்டுவது, அதிகமாக பேசுவது, நிறைய உறவுகளில் ஆர்வம் காட்டுவது, தன்முனைப்போடு முயற்சிகளை மேற்கொள்வது, துருதுருவென்று செயல்படுவது ஆகியவை இயல்பாகவே காணப்படும். அகம் நோக்கிய மனிதர்களில் அகச் செயல்பாடுகளில் ஆர்வம் காட்டுவது, வாசிப்பது, கவனிப்பது, தனிமையை விரும்புவது, ஒரு சில உறவுகளில் மட்டும் ஆர்வம் காட்டுவது,
மற்றவர்கள் முன்னெடுத்து காரியங்களை செய்யட்டும் என்று ஒதுங்கி இருப்பது, ஆன்மீக நாட்டம் ஆகியவை அதிகமாக இயல்பாகவே காணப்படும். எரிக் எரிக்சன் என்ற உளவியலாளர் புறம் நோக்கிய மனிதர்கள் அகலத்தில், அதாவது பிரெத், இதில் கவனம் செலுத்துகிறார்கள், அகம் நோக்கிய மனிதர்களோ ஆழத்தில் கவனம் செலுத்துகிறார்கள் என்று சொல்கிறார். இந்த இரண்டு வகைகளில் எது மேலானது எது கீழானது என்று எதையும் நாம் சொல்லிவிட முடியாது என்று சொல்கிறது உளவியல். இரண்டும் இணைந்து செயல்படுவது முக்கியமானது. அதுவே வளர்ச்சி என்பது. தனி மனிதர்களை மட்டுமல்ல, கலாச்சாரங்களையும் பொறுத்த அளவில் நாம் மேற்கண்ட சிந்தனையை இங்கு பொருத்தி பார்க்க முடியும். மேற்கத்திய கலாச்சாரம் அடிப்படையில் புறம் நோக்கிய கலாச்சாரம், கிழக்கத்திய கலாச்சாரம் அடிப்படையில் அகம் நோக்கிய கலாச்சாரம். எனவேதான் மேற்கில் அறிவியலும் கிழக்கில் ஆன்மீகமும் வளர்ந்துள்ளன. அன்பிற்குரியவர்களை, இன்றைய நற்செய்தி அதற்கான தெளிவான சான்றாக விளங்குகிறது. வந்த விருந்தினர்களை கவனிப்பது, பணிவிடைகள் புரிவது, சமைப்பது ஆகியவற்றில் மார்த்தா அக்கறை காட்டுவது அவர் ஒரு புறம் நோக்கிய நபர் என்பதை எடுத்துரைக்கின்றன. மரியாவு ஓரிடத்தில் அமைதியாக அமர்ந்திருக்கிறார், கவனிக்கின்றார். இவை அவர் ஓர் அகம் நோக்கிய மனிதர் என்பதற்கு சான்றாக இருக்கின்றன. இயேசு லாசரை உயிர்ப்பிக்கின்ற நிகழ்ச்சியில் இது உறுதிப்படுத்தப்படுகின்றது. இயேசு வந்தபோது மார்த்தா தன் முனைப்புடன் அவரை எதிர்கொள்ளச் செல்கிறார், மரியாவோ வீட்டிலேயே இருந்து விடுகிறார். இன்றைய நற்செய்தியில் இயேசு மரியாவை உயர்த்தி பேசுவது போன்று இருக்கிறது. கொஞ்சம் இறையியல் பின்னணியிலும் மேற்கூறப்பட்டவற்றின் பின்னணியிலும் சொல்ல போனால், சமூக செயல்பாடுகளையும் புறச் செயல்பாடுகளையும் விட மேலானது ஆன்மீக நாட்டம் என்பதுதான் இயேசுவினுடைய எண்ணம் என்பது போல தெரிகிறது. கடந்த காலங்களில் இப்படிப்பட்ட விளக்கம் தான் அதிகமாக கொடுக்கப்பட்டு வந்திருக்கின்றன. ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்கிறது. இன்றைய நற்செய்திக்கு முந்தைய பகுதியாக இருப்பது நல்ல சமாரியன் உவமை. அந்த பகுதியில் இயேசு ஆன்மீக நாட்டம் கொண்ட குரு மற்றும் லேவியரை விட சமூக அக்கறையுள்ள சமாரியரைத்தான் உயர்த்தி பிடிக்கிறார். எனவே சரியான அணுகுமுறை எதுவாக இருக்க முடியும் எனில், நல்ல சமாரியன் உவமையையும் இன்றைய நற்செய்தியையும் இணைத்து பார்ப்பது. சமூக செயல்பாடுகளும் ஆன்மீக நாட்டமும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செல்ல வேண்டும் என்பதை இயேசு சுட்டிக்காட்டக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் விரிவான தளத்தில் சொல்ல வேண்டுமெனில், நம் அகம் நோக்கிய தன்மைகளும் புறம் நோக்கிய தன்மைகளும் இணைத்து கொண்டு செல்லப்பட வேண்டும். அவ்வாறு இணைத்து கொண்டு செல்லப்படாததே பிரச்சனையாக மேற்கண்ட இரு நற்செய்தி பகுதிகளிலும் சுட்டிக்காட்டப்படுகின்றது. நல்ல சமாரியன் உவமையில் குருவும் லேவியரும் புற செயல்பாட்டில் அக்கறை காட்டாததால் அவர்களது ஆன்மீக நாட்டம் போலியானதாக மாறிவிட்டது. மார்த்தா அகச் செயல்பாட்டில் ஆர்வம் காட்டாததால் பரபரப்பாக இயங்கிக் கொண்டும் குறை சொல்லிக் கொண்டும் இருந்தார். வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமெனில், புறம் நோக்கிய மனிதர்கள் தங்களின் அகம் நோக்கிய தன்மைகளை அதிகப்படுத்திக் கொள்ளாவிடில் அவர்களது செயல்பாட்டில் பரபரப்பு இருக்கும், உறவிலும் ஆன்மீகத்திலும் ஆழம் இருக்காது, செய்பவற்றில் தெளிவு இருக்காது. அதேபோல அகம் நோக்கிய மனிதர்கள் தங்களது புறம் நோக்கிய தன்மைகளை வளர்த்து கொள்ளாவிடில் ஆன்மீகத்தில் யதார்த்தம் இருக்காது, போலித்தனம் வந்துவிடும், செயல்பாடுகளில் ஒரு பரந்துபட்ட தன்மை இருக்காது, உறவிலும் குறுகிய தன்மை வந்துவிடும். தமிழ் மரபில் கூட அகமும் புறமும் இணைத்து கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதற்காகவே அகநானூறு புறநானூறு என்று இரண்டு இலக்கிய வகைகளுக்கும் சம எண்ணிக்கையிலான பாடல்களை வகுத்துள்ளனர். ஜெபம். இறைவா, எம் வாழ்வின் முழுமைத்தன்மை புறத்திலும் அகத்திலும் ஒரு சேர வளர்வதில் அடங்கியிருக்கிறது என்பதை உணர மறந்தாரும். ஆமென்.